ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள். தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி. மீனராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், 2025 என்று கூட்டினால் 9ஆம் எண் வரும். இந்த 9ஆம் எண்ணிற்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆவார். தனக்குடும்ப பாகிஸ்தானாதிபதி செவ்வாய். அதேபோல பாகிஸ்தானாதிபதியும் செவ்வாய்தான். இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பு. அவர்கள் உங்களை காத்து நிற்பார். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 4 கிரகங்களும் இந்த ஆண்டு பயிற்சியாகிறார்கள். வீடு இடமாற்றம், வாகன மாற்றம் ஏற்படும். யோகாதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் அவர் நீச்சமடைந்து உள்ளார். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். பணப்பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். தாயாரின் உடல்நலம் கெடும். திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். கர்மஸ்தானத்தை சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான் இந்த 3 கிரகங்களும் பார்ப்பதால் ஒரு கர்மகாரியம் நடந்தேறும். நெடுந்தூர வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும். கட்டாயம் இரவு பயணம் ஆகாது. கடந்த காலத்தில் கலப்பு திருமணம், கள்ள திருமணம் அல்லது மறுமணம் அல்லது தொடர்ந்து கள்ள உறவுகள் இப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய உங்கள் மீனராசியை லாபஸ்தானத்தை 2ஆம் திருமணத்தை நடத்தி வைக்க உங்கள் ராசியாதிபதி குருவே பார்வை செய்து உங்களுக்கு உதவி செய்துள்ளார். அதேபோல கணவனாகட்டும் மனைவியாகட்டும், அதாவது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஒருவருக்கொரு மறைமுக தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இந்த உங்கள் ராசியில் ராகுவும் கலஸ்தரஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த மாதிரி வாழ்க்கை தரம் அமைந்துவிட்டது. அந்த திருமண வாழ்க்கையும் வசைவாடி நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு போல தினமும் நொந்து போய் போதுமடா சாமி, விட்டால் போதுமடா சாமி என்று ஆகிவிட்டது. மீனராசியில் இருக்கும் ராகு வெளியே ஏறினாலும் அந்த மீனராசிக்கு சனி பகவான் வந்து அமர்ந்து விடுகிறார். 7.5 சனி நடுமையத்தில் இருக்கிறார். மதின்மேல் பூனையாகத்தான் நடப்பீர்கள். சுகஸ்தானத்தையும் ஆயுஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் மோட்சக்காரகன் கேது பகவான் பார்ப்பதால் தொடர்ந்து பிள்ளையாரை மனமுருகி வணங்கி வந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதேபோல ஆயுஷ்ஹோமம் ஒன்று செய்து கொள்வது நல்லது. ஏழைகளின் மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்கள். பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருடங்களாகவே பல இன்னல்கள், தொல்லைகளை சந்தித்து வருகிறார்கள். பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி போடுங்கள். யானைக்கு கரும்பு வாங்கி போடுங்கள். நரசிம்மர் வழிபாடு பயத்தை போக்கும், வீரத்தை கொடுக்கும். எள்ளு கலந்த தயிர் சாதத்தை காக்கைக்கு வையுங்கள். உளுந்து வடை தானம் கொடுங்கள். உப்பு பிஸ்கட் தானம் கொடுங்கள். மீனராசி என்பது ஒரு உபயராசி. அதேபோல மோட்ச ராசியுமாகும். ஆகையால்
கஷ்டங்களும் துன்பங்களும் கர்ம வினை தீர அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். காலபைரவரை தொடர்ந்து மனமுருகி வணங்கி வாருங்கள். எதிர்காலம் கலங்காமல் வாழலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.